இந்த பங்குச்சந்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம். 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் தண்டர்போல்ட்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அலையன்ஸ் இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடை போடுகிறது. பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ரிஸ்க் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கும், NISM அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் அனலிஸ்ட்ன்றதும் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செபியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களை அது பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம். எந்த பங்குகள் வாங்கலாம், எந்த பங்குகள் விற்கலாம். நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு நேராக சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் படிக்க போக முடியாது. இதுக்கு ஒன்று குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் அதில் வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது படித்தா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சிறந்த வேலை கிடைக்கும். 14 பேப்பர்னு நினைக்கிறேன். அந்த 14 பேப்பரும் ஃபுல்லாக பாஸ் பண்ணாங்க. இந்தியாவிலே ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்கனால் பெரும்பாலான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அவங்களே பணம் கட்டிடுறாங்க இந்த படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்குது. அதில் ஒரு 3 பேப்பர் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருவாங்க. சில பெரும் பணக்காரர்கள்லாம் நிறைய பணம் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறவங்களாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கூட வச்சுப்பாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து வச்சுப்பாங்க, இல்லை லாபத்தில் பங்கும் கொடுப்பாங்க. நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்தளவுக்கு கையில் காசு வச்சுருப்பாங்க. அவ்வளோ காசை எங்கே முதலீடு பண்ணுறது, எந்த பங்குகளில் முதலீடு பண்ணால் நல்லாதான் இருக்கும் அப்படின்னா ஒரு முடிவு பண்ணணும். அப்போது இந்த ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் வந்து அவங்களுக்கு பயன்படும். PR சுந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயம் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். ஸோ என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது முதல்ல பங்குச்சந்தைக்குள்ளே வரணும்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா சார்? ஸோ பங்குச்சந்தை அப்படிங்கிறது பணம் போடுறாங்க, சில லாபம் அடையலாம், நஷ்டம் அடையலாம், அதெல்லாம் வேறு விஷயமா இருந்தாலும் அந்த பங்குச்சந்தையில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, நிறுவனம் சமயத்தில் நஷ்டம் அடையும், லாபமும் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதே போல் வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து வேலை வாய்ப்பு இருக்குது. ஒரு கொஞ்சம் கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, சார் எனக்கு இந்த ஷேர் வாங்குங்கன்ட்டு. ஸோ அந்த ஷேர் வாங்குற விற்கிற அவங்க பேர் டீலர்னு சொல்லுவாங்க. அந்த டீலர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து அவங்க கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்கும், ரிஸ்க் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ இது சார்ந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து NISM அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபீஸ் ஒரு 2000 ரூபா 2500 இருக்கும். அதை நம்ம கட்டிட்டு அவங்க புக் அனுப்புவாங்க. நம்ம அதை படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம்னா அந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படிங்கிற கோர்சஸ் படித்தாக்கா அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கோர்சஸ்ஸு. அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு லோவர் மேனேஜ்மெண்ட் டு மிடில் மேனேஜ்மெண்ட். ஹை லெவல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் படிச்சா இந்த மேனேஜ்மென்ட்குள்ள போகலாம். ஆனால் ஒரு ஹை லெவல் போக முடியாது. ஓகே. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் போக முடியாது. ஸோ லோவர் மேனேஜ்மெண்ட் டு மிடில் மேனேஜ்மெண்ட் போகலாம். பட் அதுலேயும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் நமது செல்வம்ன்ற மாதிரி அதில் சில ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்றதும் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செபியில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களை எப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டருக்கு படிக்கிறீங்க, மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். அதே போல் இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறோம், படித்து பாஸ் பண்ணிட்டாலுமே நீங்கள் செபியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம். எந்த பங்குகள் வாங்கலாம், எந்த பங்குகள் விற்கலாம், நீங்கள் ஆலோசனை கொடுக்கலாம். நிறைய பேர் எனக்கு நிறைய கால் வரும், உங்களுக்கு வருதான்னு தெரியாது. நிறைய பேர் கால் பண்ணி, சார் நாங்கள் அட்வைசரி கம்பெனி நடத்துகிறோம், எந்த பங்கு வாங்குறது விற்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், மாதத்துக்கு 3000 ரூபா தான் சார் அப்படின்வாங்க. ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா தான். ஏன்னா ஒரு 1 லட்சம் பேர் கொடுத்தாங்கனாக்கா 3000 ரூபாய் எவ்வளோ ஆச்சு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு. ஸோ அவங்க பெருமளவு பணம் சம்பாதிப்பாங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு ஒன்று இருக்குது. ரிசர்ச் அனலிஸ்ட்னாக்கா நீங்கள் வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறீங்க, நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்கன்றது அவங்களோட முகத்தை கூட நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ன்றது என்னென்னா 1 to 1 நீங்கள் வந்து ஒருத்தருக்கு நேரடியாக அவருக்கு மட்டும், மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் இந்த பங்குகள் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில பெரும் பணக்காரர்கள்லாம் நிறைய பணம் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறவங்களாம்
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கூட வச்சுப்பாங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்தும் வச்சுப்பாங்க, இல்லை லாபத்தில் பங்கும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், ரிசர்ச் அனலிஸ்ட்டு, டீலர், கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக கூட ஆகலாம். அதுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது. இதெல்லாம் குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ வருமானம் வர ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் சார்? இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஒரு அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் அந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் இதே நீங்கள் சுய தொழில்னு போயிட்டீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். புரியுது. இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் அது மாதிரி போயிட்டோன்னா அது வேற லெவல், ஸ்கை இஸ் த லிமிட். இப்போ நீங்கள் சொல்கிறது மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துச்சு, நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காசு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது ஒரு 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 சினிமா எடுத்துக்கங்களேன். ஒரு நடிகரை பிடிக்கல, அடுத்த படம் அவர் கிடைக்கவே கிடைக்காது. ரஜினியை பிடிச்சி போச்சு நமக்கு, அவர் 100 கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு இது அந்த மாதிரி தான். உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, நீங்கள் செய்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களோட அட்வைஸ்னால அவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்களா, அதில் ஸ்கை இஸ் த லிமிட். ஆனால் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபாய் அந்த அளவுக்கு தான் சம்பளம் வரும். நீங்கள் இன்னும் மேலே போகணும்னு சொன்னாக்கா அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, டெக்னிக்கல் அனாலிசிஸு அப்படிலாம் இருக்குது கோர்சஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் இருக்குது, சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், ஓகே. அது சிஏன்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அது அக்கௌண்ட்ஸ் பார்க்கறது. இது சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட், ஃபைனான்ஸை அனலைஸ் பண்ணுறது. ஓகே, அதுவும் சிஏ மாதிரி தான் கிட்டத்தட்ட ஏறக்குறைய. பட் சிஏ அளவுக்கு இது ரொம்ப கடினமாக இருக்காது, ஆனால் கடினமாக தான் இருக்கும். சிஏ அளவுக்கு கடினமாக இல்லை, ஆனால் கடினமாக தான் இருக்கும். இது ஒரு 3 செக்ஷன், அந்த 3 செக்ஷனையும் நீங்கள் பாஸ் பண்ணணும். அதே தான் இப்போ சிஏல இருக்கிற மாதிரி. சிஏல இன்டர் ஃபைனல் 2 இருக்கு இல்லைங்களா, இங்கே 3 இருக்குது. இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு போனால் அங்கேயுமே 3 இருக்கும், டிகிரி முடிச்சுட்டு போனால் இன்டர்மீடியட் ஃபைனல் அப்படி இருக்கும் சிஏல. அதே மாதிரி தான் இங்கேயும் போல இருக்கு. ஆனால் இது நீங்கள் +2 முடிச்சுட்டு நேராக சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் படிக்க போக முடியாது. இதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது ஒரு டிகிரியில் 3ஆவது ஆண்டு கடைசி ஆண்டு படிக்கும்பொழுது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நீங்கள் டிகிரி படிக்கலை, இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் எதனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம் இருந்ததுன்னா அப்போ இதை படிக்கலாம். ஸோ இது படிச்சிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, நிறைய இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த அளவுக்கு கையில் காசு வச்சிருப்பாங்க. அவ்வளோ காசை எங்கே முதலீடு பண்ணுறது, எந்த பங்குகளில் முதலீடு பண்ணால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும். அப்போது இந்த ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் அவங்களுக்கு பயன்படும். இந்த சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பளம். மினிமம் 1 to 5 வரைக்கும் கேரண்டி. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸுமே ஒரு பதவி இருக்குது, சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அதாவது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர், அதுதான் ஹையஸ்ட் போஸ்ட். அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் சம்பளம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம பேசுறது எல்லாம் வெறும் சம்பளத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம். பொதுவாக ஒரு மிகப்பெரிய பதவியில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கிற தொகையை விட இந்த ஸ்டாக் ஆப்ஷன் கொடுப்பாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு அதிக வருமானம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி HDFC பேங்க், அந்த பேங்க்ன சிஇஓவாக இருந்தவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். வேற ஒரு தலைவர் வந்துட்டார், வேற ஒரு சிஇஓ. அப்போ அவருக்கு அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை மொத்தத்தையும் வித்துட்டார். எவ்வளவு வித்தார்னா 850 கோடிக்கு வித்துக்கிறாரு. ஸோ HDFC பேங்க்கில் அந்த சிஇஓ தலைமை பதவியில் இருக்கிறவருக்கு HDFC பேங்க்கு கொடுத்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் 850 கோடி. ஓகே, அந்த அளவுக்கு நம்மளால ஸோ நீங்கள் ஒரு தனி மனிதனா நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்கனாலும் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலுமே உங்களுக்கு அது வராது. ஆமாம். இதை தாண்டி இந்தியாவிலேருந்து வெளியில் படிப்புகள் இருக்கா? இப்போ குளோபலாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கான என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனான்ஷியல் ஃபீல்டில் இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவில் ஏதோ ஒரு சில காரணங்களால் அது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இந்தியாவில். அதனால் இந்தியாவில் அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறவு தான். ஆனால் நீங்கள் அமெரிக்கா மாதிரி நாடுகளில் போயிட்டு இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் வேலை கிடைச்சதுனால் மற்ற துறைகளில் கிடைக்கிற சம்பளத்தை விட இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் எப்பவுமே சம்பளம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா இது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபண்டில் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, சார் எனக்கு வெளிநாட்டிலலாம் போய்
படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை சார், ஏதாவது ஒரு கொஞ்சம் குறைவான செலவில் ஏதாவது வெளிநாடு போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஜெர்மனி வந்து ஒரு நல்ல உதாரணம். ஜெர்மனி நாட்டுடைய கொள்கை என்னன்னா, அங்கே கல்லூரியில் படிக்கிற எல்லாருக்குமே கவர்மெண்ட்டை ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க, வெளிநாட்டு மாணவர்கள் உட்பட. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 0. நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வர செலவு ப்ளஸ் அங்கே சாப்பாடு தங்கணும், அவ்வளோதான் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வந்து ஒரு இந்த ஹெட்ஜ் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், இந்த மாதிரி ஹாங்காங், இந்த மாதிரி நாடுகளில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பென்ஸு, பிஎம்டபிள்யூலாம் சில கார்லாங்குது, அது எல்லாமே வந்து ஜெர்மனியோடைய தயாரிப்பு தான். உங்களுக்கு ஆட்டோமொபைலில் அல்லது ஆட்டோமொபைல் ரிலேட்டடு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெர்மனி வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஒரு காலத்தில் காருங்கிறது வந்து அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக மட்டும்தான் இருந்தது. இப்போல்லாம் கார்னு பார்த்தீங்கன்னா அதில் மெக்கானிக்கலை விட வந்து எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, ஆட்டோமொபைல், இந்த எந்த இன்ஜினியரிங் படித்தாலுமே அந்த துறையில் வந்து வேலை செய்கிறதுக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான்லாம் படிக்கும்போது மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஆனால் எங்களுக்குலாம் வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை வாழ்க்கையில். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது இந்தியாவில். அதில் வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸு நீங்கள் படித்தனால முக்கியமாக வந்து கணிதத்தில் திறமை அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த படிப்பு. அது படித்தா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும், ரொம்ப சிறந்த வேலை கிடைக்கும். அது வந்து ஒரு 14 பேப்பர்னு நினைக்கிறேன் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ்ன்றது, அவ்வளோ விவரம் கரெக்டாக தெரில. அந்த 14 பேப்பரும் ஃபுல்லாக பாஸ் பண்ணவங்க இந்தியாவிலே ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்கனால் பெரும்பாலான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அவங்களே பணம் கட்டிடுறாங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்குது, தேவை இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஆட்கள் அங்கே கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்களே உங்களுக்கு பணம் கட்டிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசி கவர்மெண்ட் தான். அதில் நீங்கள் ஒரு கிளர்க்காக சேர்ந்துட்டாலே அவங்களே பணம் கட்டுவாங்க. அதில் ஒரு 3 பேப்பர் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுவே ஒரு நல்ல ப்ரமோஷன். அது நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேப்பராக பாஸ் பண்ண உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அந்த 14 பேப்பரை முடிச்சிங்கனால் நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு டாப் 50 பீப்புளில் ஒருத்தராக வந்துடுவீங்க அந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில். இந்த மாணவர்கள் மத்தியில் இப்போ எப்படி அவங்க ஹையர் எஜுகேஷன் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, பொதுவாகவேங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு படிப்பு படித்தாலுமே அதை வந்து முழுசாக புரிஞ்சு படித்து அதுபடி நடந்தோம்னால் கண்டிப்பாக நம்ம எந்த படிப்பு படித்தாலுமே நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். பொதுவாக வந்து தமிழர்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, நம்ம டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ படித்தா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு தகுதி இருந்து படித்தா தப்பு இல்லை. அந்த திடீர்னு வந்து எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஃபேமஸ் ஆச்சு. அது ஒரு நல்ல விஷயந்தான். நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் போய் எந்த கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. அப்போது இது திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸை கொண்டாந்துட்டு இது வரைக்கும் மற்ற கோர்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு இதில் அதிகபட்சமான ஃபீஸை வச்சு இதை வந்து ஒரு காசு ஆக்குறாங்க நிறைய கல்வி நிறுவனங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்ததே இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷமாக தான் வந்தது. அதிகம் கோர்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதியான ஆசிரியர்கள் அங்கே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்டு. ஸோ கடைசியில் பணத்தையும் நிறைய கொடுத்துட்டு அங்கே போய் நல்ல ஆசிரியர்கள் இல்லாமல் இவங்கள சொந்தமாக கஷ்டப்பட்டு என்னுடைய நண்பர் சொன்னது என்னென்னா, என்னோடய உறவினர் சொன்னது என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் 25 லட்ச ரூபா செலவாகும் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அதனால் வந்து ஒரு முதல்ல என்னென்னா, பசங்க படிக்கும்போது அவங்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பெற்றோர்களுக்கு இந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா. ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நாம் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்றதுக்கு இங்கே கேரண்டியும் கிடையாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே வந்து இந்த கல்வி அப்படின்னு பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்து கல்வி முக்கியம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்தியாவிலேயே ஒரு தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக இருக்குது. பொருளாதாரத்தையும் சரி, சோஷியல் ஜஸ்டிஸ் சரி. இப்போ கூட சமீபத்தில் வந்த செய்தி வந்து இந்தியாவிலேயே ஜிடிபி வளர்ச்சி 9.69%, ஹையஸ்ட் இன் இந்தியா. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்துருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஒரு கல்வி அறிவு தான், பரவலான கல்வி. நம்ம வந்து ஒரு சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும்தான் கல்வி அறிவு, மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம். நீங்கள் நிறைய இந்த கல்லூரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிகபட்சமான கல்லூரிகள்லாம் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ இது இருக்குது.
பட் இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு சரியாக படிப்பு வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடாது சிலர். இந்த ப்ரொஃபஷனல் டிகிரி சூஸ் பண்ணணுங்கிறதுல நிறைய பேர் குறிக்கோளாக இருக்கிறாங்க. காம்படிஷனும் அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. இங்கே கண்டுக்கப்படாத துறைகள் நிறைய இருக்குது. அதை நோக்கி மாணவர்கள் போகிறாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான். யதார்த்தமாக சில பேருக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அழகாக அமையுது. யதார்த்தமாக ஸ்போர்ட்ஸ்குள்ளே நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அப்படி யாரும் தன்னை வடிவமைச்சுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. பேரண்ட்ஸும் அதுக்கு துணை புரிகிறாங்களாங்கிறதும் தெரியல. கண்டிப்பாக. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம நியாயம்னு ஒத்துக்கலாம். இப்போது பையன் கிரிக்கெட் தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கிரிக்கெட் விளையாடுற எல்லாருமே சச்சின் டெண்டுல்கராவோ தோனியாவோ ஆகிட முடியாது. ஏன்னா ஒரு இந்தியாவுக்கே ஒட்டுமொத்தமாக ஒரு 20 பிளேயர்ஸ் இருந்தால் போதும். ஆனால் ஒரு இன்ஜினியர்ஸ் 20 இன்ஜினியர்ஸ் இருந்தால் பத்தாது. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஒரு லோ அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டுத்துறை. ஆனால் த ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் சக்ஸஸ் இது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு என்ன திறமை இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு வாய்ப்பு வந்தால் ஒழிய வாழ்க்கை உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தொடர்ந்து தேடிக்கினே இருக்கணும். அப்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமை தான் உனது செல்வம். நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் நம்ம திறமையோடு இருந்தோம்னால் கண்டிப்பாக நம்மளால் ஒரு இடத்துக்கு போக முடியும். இப்போ நான் ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசணும்னு வந்தேன். பட் நீங்கள் எப்படி உங்களோட விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சராசரியான மாணவராக இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. மொழியும் இங்கே ஒரு பெரிய பேரியராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை இப்போ அவங்களோட பொருளாதார சூழ்நிலைக்கு இல்லை அவங்களுடைய ஆவரேஜான மார்க் ஸ்கோர் பண்ணுற மாணவர்களை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டோம். ஆனால் இங்கே மொழியும் அவங்களுக்கு தடங்களாக இருக்கிறத பற்றி பார்க்க முடியுது. அப்படி தான் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு காலத்தில் நானே அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளால் ஆங்கிலம் பேச முடியலையே, ஆங்கிலம் பேச தெரியலையே அப்படின்லாம் இருந்தது. ஆனால் அது பிற்காலத்தில் எனக்கு தெரிஞ்சது அது சுத்தமான ஒரு முட்டாள்தனம். ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவல்ல. நீங்கள் லண்டன் போனீங்கன்னா ஹோட்டலில் சர்வராக வேலை செய்கிறவங்க கூட ஆங்கிலத்தில் தான் பேசுவோம். ஸோ அது ஒரு மொழி, அவ்வளோதான். அது அறிவு கிடையாது. நீங்கள் தமிழகத்தில் எத்தனையோ பேர் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு இஸ்ரோவில் சேர்மனாக இருந்தார் சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, அப்துல் கலாம், இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் வேலுச்சாமி. இந்த மாதிரி நீங்கள் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அவங்க தமிழ் மொழியில் தான் கல்வியே கற்று பிற்காலத்தில் அவங்களுக்கு ஆங்கிலம் கற்றுன்னு இருப்பாங்க. இப்போ நானும் அப்படி தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல ஒரு ஆங்கில வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததுன்னா அது என்னுடைய 22வது வயசில் தான் வந்தது. ஸோ திறமை வேற, மொழி அறிவுன்றது வேற. உங்களுக்கு திறமை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது அந்த மொழின்றது உங்களுக்கு தானாக வந்துடும். ஸோ அதனால் எனக்கு மொழி தெரியல அப்படின்னு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் தகவல்களும் சொல்லிக்கோங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். 2D என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மார்வல் ஸ்டுடியோஸ் தண்டர்போல்ட்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அலையன்ஸ் இப்போது 4 மொழிகளில் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி வெற்றி நடை போடுகிறது.